ஒரு ஃபேமிலி பண்ண ஒரு தப்பு, அந்த ஒரு முடிவினால வாழ்க்கைய தலைகீழா மாறிடும்னு யாராவது நினைச்சிருக்காங்களா என்ன? இன்னைக்கு நடந்தது ஒரு சாதாரண விஷயமெல்லாம் இல்ல. இதுதான் அந்த குடும்பத்துல ஸ்டார்ட் ஆன ரொம்ப பெரிய புயலா இருக்குது. விஜயா அவங்களோட குடும்பத்த காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சு ஒரு தப்பான வழியும் எடுக்குறாங்க. அதனால என்னெல்லாம் பிரச்சனைலாம் வருது அப்படின்றது தான் இன்னைக்கு எபிசோட்ல ஆன்சராவே இருக்குது. விஜயா என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பிரச்சனை வெளியிலேயே போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு 1,00,000 ரூபாய் பணம் எடுத்துட்டு போறாங்க. அந்த மகளிர் அமைப்பு தலைவி மீட் பண்றாங்க. அந்த நேரம் அவங்களோட மனசு என்ன சொல்லுன்னு தெரியுமா? இது ஃபேமிலிக்காக தான், இதுல தப்பே இல்ல அப்படின்னு நம்புறாங்க. ஆனா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணன மாதிரி எதுவுமே நடக்கல. அந்த ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் தான் அந்த தலைவி போன் எடுத்து சைலண்டா வீடியோ ரெக்கார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் சொல்ற வார்த்தை என்னன்னா, என்ன பணத்தால வாங்க முடியாது, இது லஞ்சம், கோர்ட்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு சென்டென்ஸ்னால விஜயோட நம்பிக்கையே பாத்தீங்கன்னா உடச்சு தூக்கி எரிஞ்சிடுது. அவங்க ஃபேஸ்ல இருந்த கான்பிடன்ஸ் அந்த சேம் செகண்ட்ல ஃபியரா மாறுது. அந்த நிமிஷம் விஜயா மட்டும் இல்ல, அந்த குடும்பத்தோட ஃபியூச்சரே கைவிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த ஒரு வீடியோ, ஒரு ப்ரூஃப், ஒரு மிஸ்டேக், இந்த மூணுமே சேர்ந்தா என்ன ஆகும்னு தெரியுமா? ஜெயிலு, கேஸ், சொசைட்டில அவமானம். இதுதான் இப்ப இந்த குடும்பத்துக்கு வரப்போகிற ரியாலிட்டியே. ஆனா இது எல்லாத்துக்குமே காரணம் யாரு? ஒரு தப்பு செஞ்ச விஜயாவா, இல்ல இன்னும் திமிரா இருக்கிற மனோஜா? இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய ஷாக்கிங் ஒன்று வெயிட்டிங்ல இருக்குது. லஞ்சம் கொடுக்க ட்ரை பண்ணனால விஜயா புது பிரச்சனையில இருக்காங்க. அதே நேரத்துல மனோஜ் சொன்ன விஷயத்தை கேட்டு ஃபேமிலியில இருக்கிறவங்க ஷாக் ஆகுறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்றத வாங்க டீட்டெயில பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட்ல நடந்தது ஒரு சின்ன விஷயம் மாதிரி தோணும். ஆனால் அது ஸ்டார்ட் ஆன உடனே ஃபேமிலியில் ஃபுல்லாகவே குலுங்க வைக்கிற மாதிரி பெரிய பிரச்சனையாக மாறுது. கதை ஸ்டார்டிங்கே டென்ஷனாக தான் இருக்குது. விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா, மகளிர் அமைப்பு தலைவி மீட் பண்ணி சம்ஹவ் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ரோகிணி பண்ணன எல்லா விஷயத்தையுமே சொல்லி சமாளித்து பணம் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த தலைவி சாதாரணவங்களா இல்லை. என்ன பண்ணுறாங்கன்னா, ரகசியமாக வீடியோ எடுத்துடுறாங்க. அடுத்து அவங்க சொன்ன அந்த வார்த்தை தான் காதை கிழிக்கிற மாதிரி இருக்கும். என்ன பணத்தால் வாங்க முடியாது, நீங்கள் லஞ்சம் கொடுக்க வந்தது வீடியோவாக எங்கிட்ட இருக்குது, ஸோ இது மட்டும் போதும், கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அந்த ஒரு சென்டென்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா விஜயா ஃபுல்லாக உடஞ்சு போயிடுறாங்க. ஃபேஸில் அவ்வளோ பதட்டம், பயம், அதே மாதிரி அவமானம் எல்லாமே மிக்ஸ் ஆகி இருக்குது. இதனால விஜய் பதறி போய் ஸ்ருதி அண்ட் ரவிட்டு என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நாங்களே தடுத்துருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுக்கு வந்த உடனே ரவி நடந்தது எல்லாத்தையுமே சொல்றான். அப்போ அண்ணாமலையோட ரியாக்ஷன் ஃபுல் பிளாஸ்டா இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு விஜயாவை ஹாஷா திட்டுறாரு. அந்த வீட்டில் அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னா சைலன்ஸ், ஆங்கர், ஃபியர் எல்லாமே மிக்ஸ்ல இருக்குது. அதுக்கப்புறம் முத்து மீனா ரெண்டு பேருமே அந்த மகளிர் அமைப்பு தலைவிட்டு போய் பேச சொல்லி அனுப்புறாரு. இந்த சிச்சுவேஷன்ல யாருனாலுமே கிளியராகவே யோசிக்கவே முடியல. அதுக்குள்ள மீனா காமா பேசுறாங்க. அப்ப மீனா என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நாம பேசுறதை விட இந்த விஷயத்துல சம்மந்தப்பட்ட மனோஜ் டைரக்டா போய் பேசினாதான் நம்புவாங்க அப்படின்னு சொல்றா. இதுதான் ஃபர்ஸ்ட் சென்சிபிள் டிசிஷனே. அந்த ஒரு லைன்லயே மீனா கேரக்டர் எவ்வளவு ஸ்ட்ராங்னு நல்லாவே தெரியுது. அப்போ முத்து அண்ட் மீனா ரெண்டு பேருமே மனோஜ் பாக்குறக்க வேண்டிய ஷோரூமுக்கு போறாங்க. ஆனா மனோஜ் ஈகோ பீக்ல இருக்கான். நான் யாரையுமே பார்க்க வரமாட்டேன் அப்படின்னு திமிரா ஸ்ட்ரைட்டா சொல்லிடுறான். இந்த சீன்ல அவனோட ஆட்டிடியூட் தான் ஃபியூச்சர் ப்ராப்ளம்க்கு ரூட்னு கிளியரா இருக்குது. வேற வழி இல்லாம முத்து அண்ட் மீனா ரெண்டு பேரும் மட்டும் அந்த தலைவியோட ஆஃபீஸ்க்கு போறாங்க. அங்க இருந்த ஒருத்தர் அந்த தலைவி ரொம்ப ஹாஷா திட்டுறத பாக்குறாங்க. இதை பார்த்த உடனே நாம போனாலும் இதே மாதிரி தான் ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு பேசாம திரும்பி வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரவியும் முத்துவும் ரெண்டு பேருமே மனோஜ் எகைன் பேசுறாங்க. ஆனா மனோஜ் பாத்தீங்கன்னா இன்னுமே வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கதான் எபிசோட பிக்கஸ்ட் ஷாக்கே. அதுக்குள்ள மனோஜுக்காக பார்த்த பொண்ணு வீட்டுக்கு அந்த மகளிர் அமைப்பு தலைவி பத்தி சொல்றாங்க. அவங்க சாதாரணவங்களா இல்ல, பெண்கள் எல்லாமே கூட்டி ப்ரொடெஸ்ட் நடத்துவாங்க. ரோகிணி அடிச்சதுக்காக மனோஜ், விஜயா ரெண்டு பேருமே அரெஸ்ட் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றா. இந்த வார்த்தையை கேட்ட உடனே மனோஜோட ஃபேஸ் அப்படியே சேஞ்ச் ஆகுது. திமிர் அப்படியே பயமா மாறுது. இதனால மனோஜ் பயப்படுறான். இப்படிதான் இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருக்கு. ஒரே ஒரு வீடியோ தான் எடுத்தாங்க. ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. ஒரு குடும்பத்தோட மரியாதை எல்லாமே சிதற போகுது. இது இப்போ ஒரு ஸ்மால் ப்ராப்ளம் மாதிரி தோணலாம். ஆனா இதோட இம்பாக்ட் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. விஜய் அந்த ஒரு நிமிஷத்துல எடுத்த ஒரு தப்பான முடிவு இப்ப அவங்களோட வாழ்க்கையை கேள்விக்குறியா நிக்குது. ஃபேமிலிக்காக பண்ணனே அப்படின்னு நினைச்சாங்க. இப்ப ஃபேமிலியை பாதிக்குது. அதுதான் இந்த கதையோட ரொம்ப பெரிய அயனியே. இன்னொரு பக்கம் மனோஜ் இவ்வளவு நேரம் திமிரா ஈகோட இருந்துமே ஒரே ஒரு வார்த்தையை கேட்ட உடனே உள்ளுக்குள்ள உடஞ்சு போயிடுறான். அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்ட உடனே அவனோட கண்ணில் தெரியற அந்த பயம் அதோட ஆக்டிங் எல்லாம் இல்ல. அது ஒரு மனுஷன் உண்மையிலே விழுந்து போற நிமிஷமா தான் இருக்குது. ஆனா கொஸ்டின் என்னன்னா, இப்ப பயந்து என்ன யூஸ்? முன்னாடியே யோசிச்சிருக்கலாமே. ஒரு தப்பு செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்காம இப்ப யோசிச்சு ஒரு பிரயோஜனம் இல்ல. ஒரு அடி அடிச்சதுக்கு ஒரு கேஸ், அதுக்கு மேல ஒரு லஞ்சம் கொடுக்க ட்ரை பண்ணதுக்கு, இது எல்லாமே சேர்ந்தா ஜெயில் டோர் கன்ஃபார்ம் அப்படின்னு தெள்ள தெளிவா தெரியுது. இந்த ஃபேமிலி இப்ப கிராஸ் ரோடுல இருக்குது. ஒரே ஒரு வழி இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மன்னிப்பு கேட்டு தப்ப அக்செப்ட் பண்றதுதான். இன்னொரு வழி ஈகோ பிடிச்சிட்டு ஃபுல்லா அழிவுக்கு போறது. இதுல எது நடக்க போகுது? மீனா எடுத்த அந்த ஒரு முடிவை இந்த குடும்பத்தை காப்பாத்துமா, இல்ல இந்த ஒரு வீடியோ, இந்த ஒரு மிஸ்டேக் அவங்களோட வாழ்க்கையை ஃபுல்லா இருட்டுல தள்ளிடுமா? இது ஒரு சாதாரண ஸ்டோரி எல்லாம் இல்ல. இது ஒவ்வொரு வீட்லயுமே நடக்கிற உண்மை. இதுதான் அடுத்த எபிசோட்ல யாரை காப்பாத்துவாங்க, யார் ஜெயிலுக்கு போவாங்க, அதுக்கான ஆன்சர் இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு தெரிஞ்சிடும். அதாங்க நாளைக்கு தெரிஞ்சிடும். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி ரெடியா இருங்க. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.